ஹலோ ஆல் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜிபிபி யூஸ்டியில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐசிடி, எஸ்எம்சி இதெல்லாமே யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் மெயினாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் அப்க்ளோஸ் கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் ப்ராப்பராக ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் ப்ராப்பராக ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து செல் பண்ணக்கூடாது. ஏங்கிற விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம நார்மலாகவே வந்து PO3 பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, PO3 வந்து மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ணக்கூடிய, அதாவது ஐசிடி ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு PO3னா என்னென்னு தெரியும். அதாவது அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது அக்யூமுலேஷனுங்கிற அந்த ஒரு ரேஞ்சை நம்ம வந்து ஒரு லிக்விடிட்டி பூலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ராப் ஏரியாஸ். ஓகே, இப்போது இதுவே வந்து ஒரு வீக்லி ஸ்கேலில் பார்த்திங்க அப்படின்னா மண்டே ஹைஸ் அண்ட் லோஸ்ங்கிறது வந்து ஒரு அக்யூமுலேஷன். அது வந்து லிக்விடிட்டி பூல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஓகே, இப்போது மண்டே ஹைஸ் அண்ட் லோஸை எடுக்காமல் ப்ரைஸ் வந்து வீக்லியில் வந்து அதனால் எங்கேயுமே போக முடியாது. ஓகே, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு செல் செட்டப் இருக்குது. ஆனால் இந்த செல் செட்டப் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துலேருந்து ஃபெயில் ஆகிற போது. நான் ஏன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக் ரிஜெக்ஷன்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 5 கேண்டில் வந்து வீக் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு சைன் இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு சைன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே போகணும் அப்படின்னா, அதாவது இந்த லெவலுக்கு வந்து போகணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் இம்பேலன்ஸ் அப்படி இல்லைனா ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி வந்து எடுத்தாகணும். இந்த சினாரியோவில் செல் சைடு இம்பேலன்ஸ், பை சைடு இன்எஃபிஷியன்சியை எடுத்ததுக்கப்புறம் தான் ப்ரைஸ்னால் செல் சைடு லிக்விடிட்டிக்கே வந்து மூவ் ஆக முடியும். ஓகே, இப்போது ப்ரைஸ் இதை எடுக்காமல் இன்சைட் கேண்டல்லே ப்ரைஸ் வந்து கீழே வராது. ஸோ அதனால் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடி ஏரியா வந்து இங்கே இருக்குது. இப்போது நம்ம ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு ஷிஃப்ட் நம்ம ஒன்று பார்க்கணும். அதாவது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து ப்ராப்பராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்மளால் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து இப்போது ட்ராப்பை வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு 9 o'clock இந்தியன் டைமில் நான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோ ரெசிஸ்டன்ஸ்லேயே ப்ரைஸ் வந்து அப்படியே மேலேயே போயிட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது வந்து பீப்புளை வந்து செல் பண்ண வச்சுக்கிட்டே போகும். இங்கே செல், இங்கே செல், இங்கே செல், அப்புறம் இங்கே செல், அப்புறம் இப்போ இங்கே செல். ஆனால் ப்ரைஸ் வந்து போகிறது வந்து எங்கே அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே தான் போகுது. ப்ரைஸ் இங்கே போனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் நடக்கும். இதுதான் ஒரு ப்ராப்பரான ரிவர்சல். ஓகே, ஏன்னா லிக்விடிட்டி இருக்குது, அட் த சேம் டைம் இம்பேலன்ஸும் இருக்குது. ஓகே, இம்பேலன்ஸும் இருக்குது, லிக்விடிட்டியும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எடுத்தால் தான் ப்ரைஸ்னால கீழே வர முடியும். அட்லீஸ்ட் இதில் ரெண்டில் வந்து ஒன்னாச்சும் வந்து எடுக்கணும் ப்ரைஸ். ஆனால் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து செஷனோட லிக்விடிட்டி மட்டும் தான் எடுத்திருக்கு. ஓகே, ஒரு 90 மினிட்ஸோட லிக்விடிட்டி மட்டும் தான் இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கு. ஆனால் ஒரு செஷனோட, அதாவது ஒரு ப்ரீவியஸ் டேயோட ஹையோட லிக்விடிட்டி வந்து எடுக்கல. ஓகே, ஸோ அதனால் இந்த என்ட்ரி வந்து கீழே வந்து இறங்காது. இப்போது நம்ம இதே 2022 மாடலை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, எப்பயுமே ஒரு ஹையஸ்ட் ப்ரீமியம் லெவல்லேருந்து செல் செட்டப் பார்க்கணும், ஒரு லோவஸ்ட் டிஸ்கவுண்ட் லெவல்லேருந்து பை என்ட்ரிஸ் பார்க்கணும். இந்த இடத்துலலாம் போய் நம்ம வந்து சிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. நம்ம எந்த இடத்துல வரும்போது, அதாவது இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் செல், வரலைன்னா செல் கிடையாது. Searching for greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it, and I don't think I'll be fine if
me. I exist to write my own story. I'll make a decision if I want some peace or if I want the glory. Yeah, don't want a life that is complacent or possibly boring. I just want a life that is worth every day exploring. My whole life I just wanted someone who would notice me. My whole life I just wanted to be somebody to be. Yeah, I just wanna be great. ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி, இந்த ஆர்டர் பிளாக் ப்ளஸ் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த என்ட்ரி வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. நிறைய பேரோட டார்கெட் வந்து இந்த லோவாக தான் இருந்திருக்கும். பட் வந்து மார்க்கெட் வந்து அந்த லோவுக்கு வந்து போகாமல் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலையே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்சல் வந்து எங்கே போயிருக்குன்னா டெய்லி ஃபேர் வேல்யூ கேப். ஸோ டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்பில் ப்ரைஸ் வந்து போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு இன்னொரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு ஒரு ரிவர்சல் சைன் வித் எஸ்எம்டியோட வச்சுது அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த ட்ரேடை இன்னைக்கு நியூயார்க் செஷனில் ட்ரேட் பண்ணலாம்.